رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஈமானிய உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது ஆன்மீக பயணத்திலே சுவனம் நோக்கிய இந்த பாதையிலே கண்டிப்பாக கட்டாயமாக நான் நீங்களும் கடந்து செல்ல வேண்டிய மைக்கற்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில், படித்தரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் இந்த அமர்வு தொடர் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மிக விரிவாக விளக்கமாக கலந்துரையாடப்பட வேண்டிய மைக்கற்கள் இவை, படித்தரங்கள் இவை. முடியுமானவரை சுருக்கமாகவும் செறிவாகவும் அதே நேரம் எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனமான வகையிலும் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு துணை புரியக்கூடிய வகையிலும் என்னுடைய இந்த விளக்கங்களை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹுடைய கிருபையினால் நான் முயற்சி செய்து வருகின்றேன். நமது இந்த ஆன்மீக பயணத்தில் கடக்க வேண்டிய முதலாவது படித்தரமாக மைக்கல்லாக இருப்பது இஹ்லாஸ் என்று கண்டோம். இந்த உளத் தூய்மையை அல்லது தூய நோக்கத்தை ஆரம்பமாக பெற்றுக்கொள்கின்ற போதே எமது ஆன்மீக பயணத்தை தொடங்க முடியும். இல்லாத போது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி, படித்தரங்களை நோக்கி பயணிப்பது என்பது சாத்தியப்பட மாட்டாது என்பதை தொடர்பிலே நேற்று சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். இஹ்லாஸ் என்ற இந்த தூய்மையை, உளத் தூய்மையை, மன தூய்மையை, எதனையும் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற அந்த பக்குவத்தை தொடர்ந்தும் பேணுவதற்கு தடையாக அமைவது முகஸ்துதி. முகஸ்துதி முகஸ்துதி இருக்கும் இடத்தில் அடுத்தவரை சந்தோஷப்படுத்துவது, திருப்திப்படுத்துவது, பிறர் காண்பதற்காக கர்மமாற்றுவது, மனிதர்களின் வரவேற்பை, கைத்தட்டலை, கரகோஷத்தை, பாராட்டுதலை, அங்கீகாரத்தை எதிர்பார்த்து செயற்படுகின்ற அந்த தன்மைதான் இஹ்லாஸுக்கு வேட்டு வைக்கின்ற தன்மை. இஹ்லாஸுக்கு மிகப்பெரிய த்ரெட்டாக, அச்சுறுத்தலாக அமையக்கூடிய பண்பு அதுதான். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இஹ்லாஸை பற்றி பேசலாம், நானும் பேசலாம், நீங்களும் பேசலாம், எல்லோரும் பேசலாம், பேசியும் வருகிறோம். உலமாக்களும் பேசுகிறார்கள், தாயிகளும் பேசுகிறார்கள், என்னை போன்றவர்களும் பேசுகிறார்கள். நாம் எல்லோரும் அன்றாட வாழ்க்கையிலும் அடிக்கடி இஹ்லாஸோடு கர்மம் மாற்ற வேண்டும், கர்மம் மாற்ற வேண்டும், செயற்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். அதே போல் முகஸ்துதி கூடாது, முகஸ்துதி கூடாது, பிறர் காண்பதற்காக, பார்ப்பதற்காக நாம் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுவதில் அர்த்தமில்லை, பிரயோசனமில்லை என்று சொல்வோம். ஆனால் வாழ்க்கையில் கடைபிடிப்பது என்பது சிரம சாத்தியமான காரியம். இதற்காக மிக பெரும் முஜாஹதா தேவை, மிக பெரும் முயற்சி தேவை. இப்போ இஹ்லாஸுக்கு முதல் தர அச்சுறுத்தலாக இருப்பது இந்த முகஸ்துதி. நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவு தூரம் முகஸ்துதி இருக்கிறது? பிறரை ப்ளீஸ் பண்ணுவதற்காக, திருப்திப்படுத்துவதற்காக எப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? சில போது கணவனை சந்தோஷப்படுத்த, மனைவியை திருப்திப்படுத்த, பிள்ளைகளை திருப்திப்படுத்த, பெற்றோரை திருப்திப்படுத்த, சூழ் இருப்பவர்களை திருப்திப்படுத்த, அதிகாரிகளை திருப்திப்படுத்த, நண்பர்களை திருப்திப்படுத்த, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதல்ல, இவர்களையெல்லாம் குட் ஹியூமனாக வைத்துக்கொள்ள வேண்டும், இவர்களெல்லாம் என்னோடு வைத்துக்கொள்ள வேண்டும், இவர்களுடைய வரவேற்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயற்படுகிறோமா
செயற்படுகிறேனா அல்லது அல்லாஹ்வுடைய திருப்தி முக்கியமானது? நான் எதை செய்தாலும் அதை நான் தூய்மையாக செய்வேன், சரியாக செய்வேன், இது எனது கடமை என்ற உணர்வோடு செய்வேன். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அவனது திருப்தி ஒன்றை மாத்திரமே நாடி செய்வேன் என்ற அந்த நிலையில் இருக்கிறோமா? நான் இந்த இடத்தில் பேசுகிறேன் என்றால் எனக்கு முதலாவது இருக்கிற அச்சுறுத்தல், என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு இருக்கிற அச்சுறுத்தல் இந்த விஷயம்தான். அதாவது ஏன் இந்த வேளையில் இந்த நேரத்தில் நான் இந்த உரையை நிகழ்த்துகிறேன், எதற்காக இந்த இடத்துக்கு வந்தேன், எனது எதிர்பார்ப்பு என்ன, எதற்காக இந்த நாட்டுக்கு வந்தேன், எதற்காக இந்த நாட்களை நான் ஒதுக்கினேன், ஏன் உங்களது அழைப்பை ஏற்றுக்கொண்டேன், இதற்கு பின்னால் என்னிடம் இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன, நோக்கம் என்ன என்று சாதாரண பாசி சொன்னால் என் நீயத்து என்ன. ஆனால் நான் எல்லோரும் இந்த விஷயத்தில் உண்மையில் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்கின்ற தன்மை ரொம்ப அதிகம். வெளிப்படையாக இவற்றுக்கெல்லாம் அழகான ஈமானிய முலாம் பூசிக்கொள்வோம். ஆனால் ஆழமாக போய் டீப்பாக போய் எமது நோக்கங்களை சிந்திக்கின்ற போது அங்கு நியாயமான கேள்விகள் பிறக்கும். எனவே இந்த முகஸ்துதியில் இருந்து நாம் விடுபடுவதற்கு மிக பெரும் முயற்சி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அல் குர்ஆன் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ். ஈமான் கொண்டவர்களே, உங்களது தர்மங்களை, சதக்காக்களை சொல்லிக் காட்டியும், செய்த தர்மங்களை சொல்லிக் காட்டி உள்ளங்களை நோவித்தும் நீங்கள் வீணாக்கிக் கொள்ள வேண்டாம், பாழ்படுத்திக் கொள்ள வேண்டாம். செய்கிற தர்மத்தை சொல்லி காட்டுறது, ஒருவருக்கு செய்த உதவியை சொல்லி காட்டி அவரை நோவிக்கிறது. என்னப்பா மறந்துட்டீங்களா, செஞ்ச உதவிகளை எல்லாம்? இப்படித்தான் மனிதர்கள் மறந்து விடுவார்கள். இவ்வாறு பேசி அவருடைய உள்ளத்தை புண்படுத்துறது. இப்படி நடந்து உங்களது தர்மங்களை பாழாக்கி கொள்ளாதீர்கள், வீணாக்கி கொள்ளாதீர்கள். கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ், அடுத்த மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக, பெருமைக்காக, முகஸ்துதிக்காக தனது பொருளை செலவு செய்பவனை போன்றவனே இவன் என்று இந்த வசனம் சொல்கிறது. வலா தகூனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் பஃரன் வ ரிஆ அன்னாஸ், பெருமைக்காகவும் முகஸ்துதிக்காகவும் தமது வீடுகளிலிருந்து போராட்டத்துக்காக வெளியேறி சென்றவர்களைப் போல் நீங்கள் இருக்காதீர்கள். முனாஃபிக்குகள், நயவஞ்சர்கள் உண்மையில் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுகிறான். அவர்கள் தொழ வருகிறார்கள், தொழுகைக்காக எழுந்து நிற்கிறார்கள். உண்மையில் வேண்டா வெறுப்போடு, சோம்பல்தனமாக, அசம்பந்தத்தோடு தான் அவர்கள் தொழுகைக்காக எழுந்து நிற்கிறார்கள். யுராஊனன் நாஸ், மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக, முகஸ்துதிக்காகத்தான் அவர்கள் பெரும்பாலும் தொழுகிறார்கள் என்று முனாஃபிக்குகளை, நயவஞ்சர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். இப்போ நயவஞ்சகர்களுடைய ஒரு தன்மைதான் முகஸ்துதி. எதை செய்தாலும் அடுத்தவர்களுக்காக செய்கிற தன்மை என்று இந்த வசனங்கள் சொல்வதை பார்க்குறோம். ஒரு முக்கியமான நானும் நீங்களும் எமது ஈமானிய வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில் எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சினை. ஒரு அமலை அல்லாஹ்வுக்காகவும் செய்கிறோம், அதே நேரம் அடுத்தவர்களுக்காகவும் செய்கிறோம். அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறோம், அடுத்தவர்களுக்காகவும் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுறோம், மனிதர்களுடைய திருப்தியையும் நாடாமல் இல்லை. இந்த அமலுக்குள்ள தீர்ப்பு என்ன? இந்த அமலுடைய நிலை யாது? அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் ஒரு நற்காரியத்தை செய்கிறார், அவர் அல்லாஹ்வுடைய கூலியையும் எதிர்பார்க்கிறார், அதே நேரம் கொஞ்சம் பேர் புகழையும் எதிர்பார்க்கிறார். உதாரணமாக, இஃப்தாருடைய நிகழ்ச்சிக்கு நான் அனுசரணை வழங்குகிறேன், நாளைய இஃப்தார் என்னுடைய ஏற்பாட்டில் நடைபெறும் என்று சொல்கிறேன். இதுக்கு பின்னால் என்னிடம் உண்மையிலே இருக்கிறது இஃப்தார் கொடுத்து நன்மை பெற்றுக்கொள்ளணும் என்று.
தவாபை பெற்றுக்கொள்ளணும், அல்லாட திருப்தியை பெற்றுக்கொள்ளணும், அதன் மூலமாக கிடைக்கிற நன்மையை நான் அடைந்து கொள்ளணும்னு நோக்கம். ஆனால் அதே நேரம் அது சொல்லப்படணும், மக்கள் அதனை அறிய வேணும், என்னுடைய கொடையை, ஈகையை, தாராளத்தன்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயம் தானே. இந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், ஒரு நற்காரியத்தை செய்கிறார், ஒரே நேரத்தில் அவர் ரெண்டையும் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ்ட கூலியும் எதிர்பார்க்கிறார், அதே நேரம் மக்களுடைய வரவேற்பையும் எதிர்பார்க்கிறார். இவருடைய ஹால் என்ன, மலஹு, இவருக்கு என்ன கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா ஷைஅ லஹு, அவருக்கு எதுவும் கிடைக்காது. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். யார் தப்புவாங்க, எவர் தப்புவாங்க? யாராவது தப்பிக்கிற ஆட்கள் இருந்தால் கையை உயர்த்தலாம். ரொம்ப கஷ்டமானது. லா ஷைஅ லஹு, அவருக்கு எதுவும் கிடைக்காது. 3 முறை அவர் திரும்ப திரும்ப கேட்டார். 2 நோக்கமும் இருக்குது. அவருடைய நிலை என்ன? லா ஷைஅ லஹு, அவருக்கு எதுவும் கிடைக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவையும் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான லஹு ஹாலிஸா. அல்லாஹு தஆலா தனக்காக மாத்திரம், தன்னுடைய திருப்தி ஒன்றை மாத்திரம் எதிர்பார்த்து செய்கின்ற அமலை தான் ஏற்றுக்கொள்வான். வபுதுகிய பிஹி வஜூஹு, தனக்காக செய்த, தன்னுடைய திருமுகத்தை மாத்திரம் நாடி செய்த அமலை மாத்திரமே ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளோ பெரிய சேலஞ்சிங் டாஸ்க் இது. நம்ம ரொம்ப ரொம்ப லேசாக இதனை கடந்து போகிறோம். பெரிய விஷயமல்ல, இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலுமா? அதனால் இவ்வளோ பெரிய விவகாரம். இப்போ நாம் இவ்வளோ அமல் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் செய்கிற அமல்களுடைய குவான்டிட்டி முக்கியமல்ல, குவாலிட்டி தான் முக்கியம். அந்த குவாலிட்டியை தீர்மானிப்பது இஹ்லாஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இது ஒரு ஹதீஸ் குதுசி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், அன அக்ன ஷுரகா அனி ஷிர்க், அன அக்ன ஷுரகா அனி ஷிர்க், நான் ஷிர்க்கை விட்டும் மிக தூரத்தில் இருப்பவன். ஷிர்க்கின் பால் எனக்கு எந்த தேவையும் கிடையாது. எனக்கு இணை வைப்பதை ஒரு நாளும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஇ கைரி தரக்துஹு வ ஷிர்கஹு, யார் ஒரு காரியத்தை செய்கிறார், அந்த காரியத்தில் என்னோடு மற்றொருவரையும் சேர்த்துக்கொள்கிறார். எனக்காகவும் செய்கிறார், மனைவிக்காகவும் செய்கிறார், எனக்காகவும் செய்கிறார், கணவருக்காகவும் செய்கிறார், எனக்காகவும் செய்கிறார், தன்னுடைய மேலதிகாரிக்காகவும் செய்கிறார், எனக்காகவும் செய்கிறார், ஒரு புகழை எதிர்பார்த்து செய்கிறார் என்றிருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், நான் ஒரு நாளும் அத்தகைய இணை வைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். யார் ஒரு காரியத்தை செய்து அந்த காரியத்திலே என்னோடு மற்றொருவரை இணைத்துக் கொள்கிறாரோ தரக்துஹு, அவரை நான் விட்டு விடுவேன், வஷிர்கஹு, அவருடைய இணை வைப்பை நான் விட்டு விடுவேன். சஹீஹ் முஸ்லிமில் வருகின்ற ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். மன் சம்மஅ சம்மஅ அல்லாஹு பிஹ், யார் விளம்பரத்துக்காக, பப்ளிசிட்டிக்காக செயற்படுகிறாரோ அல்லாஹ் அவரை விளம்பரப்படுத்துவான், அவரை மானபங்கப்படுத்துவான். காலப்போக்கில் அவர் எதிர்பார்த்த புகழுக்கு பதிலாக காலப்போக்கில் அவருக்கு இகழ்ச்சி, கேவலம் தான் கிடைக்கும். மன் யுராஇ, யார் முகஸ்துதிக்காக கர்மமாட்டுகிறாரோ, யுரா இல்லாஹு பிஹ், அல்லாஹு தாலா அவருடைய முகஸ்துதியை அம்பலப்படுத்தி விடுவான். அதாவது காலப்போக்கில் அவர் ஒரு நிராகரிக்கப்பட்ட மனிதராக மாறுவார். அந்த அளவு பயங்கரமானது தான் இந்த மனிதருடைய திருத்துக்கு பின்னால் செல்வது, அவர்களுடைய வரப்புக்கு பின்னால் செல்வது. சகோதரர்களே, சகோதரிகளே, வாழ்க்கை தொடர்பான ஒரு மிகப்பெரிய உண்மையை உங்களுக்கு இங்கே நான் நினைவுபடுத்தலாம் நினைக்கிறேன். ரிதன் நாஸ், மனிதர்களுடைய திருப்தி என்பது, மனிதர்களுடைய திருப்தி என்பது, அவர்கள் திருப்தி அடைவது என்பது காயத்துன் லா துதுரக், அடைய முடியாத ஓர் இலக்கு, ஒரு டார்கெட். இன்று திருப்தி அடைவார்கள், இன்று பாராட்டுவார்கள், புகழ்வார்கள், நாளை பல்ட்டி அடிப்பார்கள். கடந்த மாதம்
நம்மை பாராட்டியவர்கள் இந்த மாதம் தூற்றுவார்கள். இந்த மாதம் நம்மை வரவேற்றவர்கள் எதிர்வரும் மாதம் நம்மை நிராகரிப்பார்கள். வீட்டில் நடக்கும், குடும்பத்தில் நடக்கும், சமூகத்தில் நடக்கும். ஆயுளில் ஆரம்ப பகுதியில் நடக்கும், இடைப்பகுதியில் நடக்கும், கடைப்பகுதியில் நடக்கும், இறுதியில் நடக்கும். மனிதனுடைய திருப்தி என்பது ஒரு காணல் நீர். அதுக்கு பின்னால் ஓடுறவன் மனிதர்களுடைய வரவேற்பு, திருப்தி, ரெக்கக்னிஷனுக்கு பின்னால், அப்ரிஷியேஷனுக்கு பின்னால் ஓடுறவன் காணல் நீரை தேடி போகிறவன் தான். முன்னால் பாராட்டுவான், பின்னால் கேவலப்படுத்துவான். எந்த அளவு சில போது மானபங்கப்படுத்துவான் என்றால், நான் சொன்னேன் முகஸ்துதிக்காரனை அல்லாஹ் மானபங்கப்படுத்துவான். முன்னால் எக்ஸலண்ட் என்று சொல்லிட்டு இப்படி சொன்னால் தான் எனக்கு ராவிக்கு தூக்கமே போகும், அதுதான் சொன்னேன்ட்டு போவான். இவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய கேவலம். இவரை பார்த்து அப்படியே மரியாதையாக பேசுடா, அவருக்கு இப்படி சொன்னால் கோவம் போகும், இப்படி சொன்னால் தான் அவருக்கு உச்சி குளிரும். அவரை நீ அட்ரஸ் பண்ண கூட இப்படி சொல்லும், அப்போ சந்தோஷப்படுவார் அப்படின்ட்டு. அவன்ட இஹ்லாஸும் போயிட்டு, இவன்ட இஹ்லாஸும் போயிட்டு, கேட்டுக்கொண்டிருந்தானே மூணாவது நாள் அவன்ட இஹ்லாஸும் போயிட்டு. இப்படித்தான் நம்மளோட அன்றாட வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கின்றது. ஒரு கசப்பான யதார்த்தம். ருதான் நாஸ், கணவனுடைய திருப்தி கிட்ட வேண்டும் என்று ஒரு பெண் படாது பாடப்படுறா. காலமெல்லாம் சொல்லுவான், உன்ன மாதிரி ஒரு வைஃப் எனக்கு கிடைக்கல, நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, அப்படி இப்படி, நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லைன்னு சொல்லி அவள் அந்த மயக்கத்தில் அப்படியே ஓடிக்கொண்டிருப்பாள். ஒரு நாள் சொல்லுவான், உன்னை கைப்பிடிச்ச நாள்லேருந்து எனக்கு முசீபத் தான். இவ்வளோ நாளும் பாராட்டினான், திடீரென்று இங்கே கல்வியில் இருந்து வரும் அவருடைய வசனம். இது மறுபக்கம் நடக்கும். மனைவியும் இப்படியே நடந்து கொள்வாள். அந்த நேரம் விரக்தி வரும், அதிருப்தி வரும், இடிந்து விடுவான். ஏன்? இவரோட திருப்திக்காக அல்லவா இவ்வளோ நாள் ஓடினான், அவருடைய திருப்திக்காக அல்லவா இவ்வளோ நாள் ஓடினாள். இப்போது அதிருப்தி வெளிப்படுகிற போது கவலையும் கை சேதமும் மனத்தாக்கமும் தான் வரும். ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செயற்படுகிற போது இந்த பிரச்சனை வருவதற்கு இல்லை. ஏன்னா அவர் செயற்பட்டது, அவர் கர்மம் மாற்றினது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக. எனவே இந்த முகஸ்துதி பயங்கரமானது. முகஸ்துதி காரணமாக நாம் செய்த ஆயிரம் அமல்கள் வீணாக போயிடும். காலமெல்லாம் செய்த நற்காரியங்கள் வீணாக போயிடும். ஒரு பயங்கரமான ஹதீஸை இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா ஒரு ஷஹீதை அழைத்து விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய பாதையில் இரத்தம் சிந்தி தன் உயிரை தியாகம் செய்தவர், அர்ப்பணித்தவர். அவர் அழைக்கப்பட்டு அவர் விசாரிக்கப்படுவார். அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு இன்னின்ன அருட்கொடைகளை எல்லாம் தந்தேன், நிஅமத்துகளை எல்லாம் சொரிந்திருந்தேன், ஏற்றுக்கொள்கிறாயா? ஏற்றுக்கொள்கிறேன் ரப்பே. நான் தந்த அந்த அருட்கொடைகளை நிஅமத்துகளை வைத்து நீ எனக்காக என்ன செய்தாய்? அப்போது அவன் சொல்லுவான், ரப்பே உனக்கு தெரியாதா, உனது நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் நான் உன் பாதையில் போராடினேன், இறுதியில் உயிர் நீத்தேன், உனக்காக நான் ஷஹீதானேன் என்று சொல்லுவான். அப்போது அல்லாஹ் சொல்வான், கதப்த, நீ பொய் சொல்கிறாய், நீ உண்மை சொல்லவில்லை, நீ உண்மையில் போராடினாய், உண்மை, நீ ஒரு வீரன், துணிச்சல் மிக்கவன், எப்பேற்பட்ட தியாகி என்று மக்களால் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக நீ போராடினாய், என்னுடைய திருப்தியை நாடி நீ போராடவில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். அதனைத் தொடர்ந்து அவனை இழுத்து சென்று நரகிலே தலை குப்பர தள்ளுமாறு அல்லாஹ் பணிப்பான். அவ்வாறு அவருக்கு நடக்கும். இப்போது மற்றொருவர் அழைக்கப்படுகிறார். அவர் வருகிறார். அவர் ஒரு அறிஞர், ஆலிம், தாயி, அழைப்பாளர். அவர் அழைத்து வரப்படுகிறார். அவருடைய நியமத்துகளை அல்லாஹ் அவருக்கு வழங்கிய நியமத்துகளை எடுத்து காண்பிக்கிறான். அவரும் ஏற்றுக்கொள்கிறார். அந்த நியமத்துகளுக்காக என்ன நீர் செய்தீர் என்று அல்லாஹ் விசாரிக்க, யா அல்லாஹ், நான் அறிவை பெற்ற நான் அந்த அறிவை எல்லோருக்கும் போதித்தேன், குர்ஆனை கற்பித்தேன், உனது போதனைகளை நான் மக்கள் மயப்படுத்தினேன், சமூகமயப்படுத்தினேன் என்றவாறு சொல்வார். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ சொன்னது உண்மை அல்ல, நீ அறிவை பெற்றதெல்லாம், நீ ஒரு அறிஞன், நீ ஒரு சிந்தனையாளன், நீ ஒரு மேதை,
ஒரு புத்திஜீவி என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக. லியுகால ஆலிம், குர்ஆனை நீ ஓதியது உண்மை, காரி என்று நீ பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக குர்ஆனை நீ ஓதினாயே தவிர எனக்காக நீ குர்ஆனை ஓதவில்லை. அவனையும் இழுத்துச் சென்று நரகிலே தலைகுப்பர அள்ளுமாறு பணிக்கப்படும். பிறகு மூன்றாவது ஒரு ஆள் அழைத்து வரப்படுவார். மூன்றாம் ஆள் அவர் ஒரு பணக்காரர், செல்வந்தர், வசதி படைத்தவர். அல்லாஹ் அவருக்கு செய்த நியமத்துகளை ஞாபகமூட்டுவான், அவரும் ஏற்றுக்கொள்வார். அந்த நியமத்துகளுக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்க, யா அல்லாஹ் என்ன செய்தேனா, நான் உனது பாதையிலே செலவழித்தேன், நற்காரியங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தேன் என்று சொல்ல அல்லாஹ் சொல்வான், இல்லை நீ பொய் சொல்கிறாய், நீ ஒரு கொடைவள்ளல், நீ ஒரு பரோபகாரி, வாரி வாரி வழங்கும் மனிதன் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே இவற்றை செய்தாய் என்று சொல்லப்பட்டு அவனை இழுத்துச் சென்று நரகில் தள்ளுமாறு பணிக்கப்படும். சும்மா உல்கைய ஃபின்னார், அவன் இறுதியில் நரகில் தள்ளப்படுவான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரவாஹு முஸ்லிம், சஹீஹ் முஸ்லிமில் பதிவாக இருக்கிற ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ். இத்தகைய பயங்கரமான ஹதீஸ் எப்படி என்ன எச்சரிக்கிறது! இங்கே இருக்கிற உங்களில் ஒவ்வொருவரையும் இந்த ஹதீஸ் எச்சரித்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு சிரம சாத்தியமான விஷயம் இது! இந்த உலகத்தில் சகோதரர்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் இழந்திருப்பது இந்த தூய்மை தான். உலகத்தில் தூய்மை இருக்கும் என்றால், சின்சியாரிட்டி இருக்கும் என்றால், ஹொஸ்னுல் கஸ்த் இருக்கும் என்றால், ஹொஸ்னுல் நீயா இருக்கும் என்றால், நல்ல நோக்கமும் நல்ல எண்ணமும் தூய பார்வையும் இருக்கும் என்றால், உலகத்தில் நாம் இன்று காணுகின்ற ஏமாற்று, மோசடி, கைலஞ்சம், துரோகம் எதையும் காண முடியாது. அல்லாஹ்வுக்காக செயற்படுறவன் அவன் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும், அகத்திலும் புறத்திலும், மக்கள் கண்டாலும் காணாவிட்டாலும் அவன் தூய்மையாக செயலாற்றி கொண்டிருப்பான். உலகத்திலே போலித்தனம் அதிகரித்து விட்டது. போலியாக, பொய்யாக, பிறரை திருப்திப்படுத்துவதற்காக செயற்படுகின்ற தன்மை அதிகரித்து விட்ட காரணத்தினால்தான் உலகத்திலே ஒழுங்கினத்தை பார்க்கிறோம். நான் இப்போது மேற்கோள் காட்டிய அந்த ஹதீஸை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு கேள்விப்பட்டு தேம்பி தேம்பி அழுது அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக மயக்கம் போட்டு விழுந்ததாக ஹாஃபிஸ் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை கேட்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்து பயந்து நடுநடுங்கி மூச்சையாகி விழுந்ததாக சொல்கிறார்கள். பிறகு அவர்கள் மயக்கத்திலிருந்து எழும்பி உணர்ச்சி பூர்வமாக சொன்னார்களாம், ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினார்களாம். மங்கான யுரீது அல் ஹயாத்த துன்யா வ ஜீனத்தஹா நுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன் உலாயிக அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லா அன்-நார். அந்த ஹதீஸுக்கு விளக்கமாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதி காண்பித்தார்களாம். இந்த ஆயத்துடைய கருத்து, யார் உலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் விரும்புகிறாரோ அவருக்கு அவருடைய எதிர்பார்ப்பை முழுமையாக நாம் நிறைவேற்றுவோம், குறைவில்லாமல் நிறைவேற்றுவோம். லா யுபஹஸூன். யார் உலக வாழ்க்கையை விரும்புகிறாரோ, உலக வாழ்க்கையோட அலங்காரத்தை விரும்புகிறாரோ அவற்றை அல்லாஹ் நிறைவாக கொடுப்பான், தாராளமாக கொடுப்பான், குறைவில்லாமல் கொடுப்பான். ஆனால் உலாயிக அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லா அன்-நார், அவர்களுக்கு நாளை மறுமையில் நரகத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்க போகிறதில்லை. நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தருவான், குறைவில்லாமல் தருவான். பேர் வேணுமா, புகழ் வேணுமா, காசு வேணுமா, பணம் வேணுமா, பதவி வேணுமா, பதவி உயர்வு வேணுமா, ஒவ்வொருத்தரும் எதை இலக்காக வைக்கிறார்களோ, டார்கெட் பண்ணுகிற அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் இவ்வாறு உலக எதிர்பார்ப்புகளை மாத்திரம் இலக்காக வைத்து செயற்படுகிற ஒருவருக்கு நாளை மறுமையிலே எதுவும் கிடைக்கப் போவதில்லை, நரக வாழ்வே கிட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். குர்ஆன் உடைய எச்சரிக்கையை தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே மேற்கோள் காட்டி குறிப்பிடுகிறார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு பிரசங்கம் செய்தார்கள். அந்த பிரசங்கத்திலே சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ஹாதா ஷிர்க், மனிதர்களே இந்த ஷிர்க்கை பயந்து கொள்ளுங்கள். ஷிர்க் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது.
இணை வைத்தல் என்றால் என்ன என்று கேட்டால் நீங்கள் ஒரு விளக்கம் சொல்வீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் சொல்கிற ஷிர்க் முகஸ்துதி என்ற ஷிர்க். அல்லாஹ்வுக்காக செயற்படுற அதே நேரம் வேறு வகையான லௌகீக எதிர்பார்ப்புகளையும் மனதிற்கொள்வது ஷிர்க், இணை வைப்பது, அல்லாஹ்வோடு மற்றொருவரை சேர்த்துக்கொள்வது. இந்த ஷிர்க்கை இட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஃபஇன்னஹு அஹ்ஃபா மின் தபீபின் நம்ர். ஒரு கருமையான பாறைக்குள்ளே, பாறைண்டா விளங்குதா, கல் மலண்டுவோம், பாறைக்குள்ளே ஒரு கருப்பெரும்பு இருளிலே நகர்ந்து கொண்டிருக்கிறது. பாறையும் கருப்பு, எறும்பும் கருப்பு, போதாதத்துக்கு இரவு நேரம். அந்த எறும்பை யாராவது கண்டுகொள்வாங்களா? கண்டுகொள்ள முடியுமா? முடியாதல்லவா? இதே போன்றுதான் இந்த முகஸ்துதியும். இந்த முகஸ்துதியும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த எறும்பை போல அவரை அறியாமலேயே ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அது பயங்கரமானது, எமது ஆன்மீக வாழ்க்கையை கெடுத்துவிடும், குட்டிச்சுவராக்கிவிடும். அப்போ ஒரு செயலை அல்லாஹ்வுக்காகவும் செய்து அடுத்த மனிதர்களுக்காகவும் செய்கிறார். அந்த செயலுடைய நிலைமை இப்படின்றா மனிதர்களுக்காக மாத்திரம் செய்யக்கூடிய நற்காரியங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபித்தோழர் சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, ஏற்கனவே ஒரு சஹாபி கேட்ட அதே கேள்விதான். நான் ஒரு அமலை செய்கிறேன், குறிப்பாக நான் தர்மம் செய்கிறேன், நான் கொடுக்கிறேன், 4 பேருக்கு உதவுகிறேன், அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறேன், அல்லாஹ்வுக்காகத்தான், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அவன் என்ன பொருந்தி கொள்வதற்காகத்தான் அந்த தர்மத்தை செய்கிறேன். ஆனால் மனிதர்களும் அறிந்து அவர்களுக்கும் தெரிய வந்து அவர்கள் அதனை பற்றி பேசி என்னை பாராட்டுவதை புகழ்வதை நான் விரும்புகிறேன், விரும்பாமல் இல்லை என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனம் சாதிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு உடனடியாக பதில் வரவில்லை. என்ன சொல்றது? அல்லாஹ்வுக்காகத்தான் அவன் தர்மம் செய்திருக்கிறான், இவர் செய்திருக்கிறார், ஆனால் மக்களுடைய பாராட்டையும் புகழையும் அவர் விரும்பாமல் இல்லை. இந்த அமலுடைய நிலை என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த சஹாபியுடைய கேள்விக்கு பதில் சொன்னான், விட சொன்னான். சூரா அல் கஹ்ஃபுடைய கடைசி வசனங்கள். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் ஃபி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் தனது ரப்புடைய லிகா என்ற சந்திப்பை, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய வரவேற்பை, திருப்தியை நாடுகிறாரோ அவர் சாலிஹான அமல் செய்யட்டும், சாலிஹான அமல் செய்யட்டும். அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யும் விஷயத்தில் எவரையும் அல்லாஹ்வோடு இணைத்து கொள்ளாமல், இணை வைக்காமல் இருக்கட்டும் என்ற வசனம் இறங்கியது. அதாவது சாலிஹான அமல் என்றால் நாம் நற்காரியம் என்று சர்வசாதாரணமாக மொழிபெயர்த்து விடுகிறோம். சாலிஹான அமல் என்பது அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை மாத்திரம் நாடி, அவனது திருமுகத்தை மாத்திரம் நாடி செய்யப்படுகின்ற அமல். அதிலே யாரையும் எவரையும் இணைக்கக்கூடாது. அதான் சாலிஹான அமல். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, மிக மிக சிரமசாத்தியமான ஒரு விஷயம்தான் முகஸ்துதியை தவிர்த்து இஹ்லாஸை பேணி அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் நாடி கர்மமாற்றுவது. 1000 நற்காரியங்கள் ஈடுபடலாம், 50 நற்காரியங்கள் ஈடுபடலாம், 5 நற்காரியங்கள் ஈடுபடலாம். ஆனால் அவற்றிலே ஒரு நற்காரியத்தையாவது இப்படி முகஸ்துதி இல்லாமல், வேறு எந்த வகையான உலக எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் நாடி அமைத்துக் கொள்வது என்பது மிக மிக பொறுப்பானது. ஆனால் இங்கு ஒரு நல்ல செய்தியும் நான் சொல்ல வேண்டும். இதனை கேட்கின்ற போது நிச்சயமாக எனது உள்ளத்திலும் உங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் ஒரு நியாயமான ஆதங்கம் பிறக்கும். இப்படி
நடப்பது சாத்தியமா? இது முடியுமா? பேசுவதற்கு அழகாக இருக்கிறது, கவர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் நடைமுறையில் இப்படி நடப்பது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி பிறக்கத்தான் செய்யும். இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நடைமுறை சாத்தியமான வழிகாட்டல் இருக்கிறது. ஒரு நபித்தோழர் வருகிறார், வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு அமலை செய்கிறேன், ஒரு நற்காரியத்தை செய்கிறேன், ஒரு தர்மமோ மற்றொரு நற்காரியமோ அதனை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய திருப்தி ஒன்றை மாத்திரமே நாடி செய்கிறேன், வேறு எவருடைய திருப்தியையோ புகழையோ பாராட்டையோ நான் விரும்பவில்லை. ஆனால் நான் உனக்காக மாத்திரம் செய்த அந்த அமல் ஏதோ ஒரு வகையில் வழியில் தெரிய வருகிறது. 4 பேர் அதனை அறிகிறார்கள், அறிந்து என்னை பாராட்டுகிறார்கள், புகழ்கிறார்கள், மெச்சுகிறார்கள். எனது நிலை என்ன? எப்போதும் சஹாபாக்களுக்கு இப்படிப்பட்ட கவலை தான் இருந்தது. ஆரம்பகால மனிதர்களுக்கு அவருடைய இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வருகின்ற அச்சுறுத்தல்களை பற்றி, பாதிப்புகளை பற்றித்தான் அவர்கள் தேடினார்கள், பார்த்தார்கள், கேட்டார்கள், விசாரித்தார்கள். இப்போது அப்படி அல்ல. நான் நீங்கள் இந்த ஷெலோ அமல்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த மாதிரி விஷயமெல்லாம் தேவையில்லை. வெளிப்படையான அமல் இபாதத்துகள் பற்றிய கவலை தான் அதிகரித்து விட்டது, அவை பற்றிய கேள்விகள் தான் அதிகரித்து விட்டன. இந்த அமாலுல் குலூப், உள்ளம் சார்ந்த அமல்கள் இருக்கின்றன. உறுப்புகள் சார்ந்த, அவயவங்கள் சார்ந்த அமல்கள் இருப்பது போல உள்ளம் சார்ந்த அமல்கள், இந்த இஹ்லாஸ், நாம் பேசிக்கொண்டு போகின்ற ஜுஹுது, வரா, தக்வா, சபர், தவக்குல், மஹப்பா, ரிதா, இவையெல்லாம் அமல் குலூப், உள்ளம் சார்ந்த அமல்கள். சஹாபாக்களுடைய சலஃபுகளுடைய கவனம் பெரும்பாலும் உள்ளம் சார்ந்த அமல்களிலே குவிக்கப்பட்டிருந்தது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த சஹாபா சமூகத்திலும் அந்த ஆரம்பகால சலஃபுகளுடைய சமூகத்திலும் நாம் கவனிக்கின்ற, அவதானிக்கின்ற குறிப்பிடத்தக்க ஒரு தன்மை. அந்த வகையில் அந்த சஹாபி கேட்ட கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் அற்புதமானது. அதனை ஏற்று நீங்கள் அலட்டிக்கொள்ள வேண்டாம். தில்க ஆஜிலு புஷ்ரல் முஃமின், அது ஒரு மூமினுக்கு இந்த உலகத்திலேயே கிடைக்கின்ற சுப செய்தி ஆகும். அவர் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்தார், அவர் எதையும் எதிர்பார்க்கல. ஆனால் செய்த விஷயம் 4 பேருக்கு தெரிய வந்து அவர்கள் அதனை மெச்சுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். அது ஒரு மூமினுக்கு மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே கிடைக்கின்ற குட் நியூஸ், சுப செய்தி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த வகையில் அப்படி நாம் செய்கின்ற நற்காரியங்கள் 4 பேருக்கு தெரிய வருவது என்பதும், அதனைட்டு அவர்கள் பேசுவது, கதைப்பது, நம்மை பாராட்டுவது என்பதும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல. அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல சுப செய்தியாகவே சொல்லியிருக்கிறார்கள். இங்கு இன்னொரு கேள்வி பிறக்கும். நாம் பேசுகின்ற விஷயத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது வரக்கூடிய பிரச்சனை இருக்கின்றன. இவற்றையெல்லாம் கோட்பாட்டு ரீதியாக பேசிட்டு போயிடலாம். ஆனால் ப்ராக்டிக்கலி டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப சிரம சாத்தியமானது. என்ற வகையில் சில நடைமுறை பிரச்சனைகளை நாம் அட்ரஸ் பண்ணணும், பேச வேண்டும். அப்போ நமது அமல்களை நாம் இப்போ முழுக்க முழுக்க இப்போ மறைச்சா செய்யணும், வெளிப்படையாக செய்யக்கூடாதா? அவ்வளோ அமல்களை ரகசியமாக மாத்திரமா செய்ய வேணும் என்ற ஒரு கேள்வி பிறகுமா இல்லையா? அப்போ சிலர் யோசிக்கலாம், இதுக்கு பிறகு நம்ம பள்ளி போகப்படாது, பள்ளிக்கு போனால் நான் செய்கிற அமலை எல்லாரும் பார்ப்பாங்க, நான் இனி தனித்திருந்து ரகசியமாக யாரும் கண்டுகொள்ளாத வண்ணம் மாத்திரம்தான் அமல் செய்யணும்னு நாளைக்கு வார கூட்டமும் வராமல் போயிடும். அப்படியே நடக்கலாம். மனிதர்கள் உடனடியாக சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன் வரல? அங்கே பள்ளிக்கு போய் ஷோ ஆஃப் சரி வராது, முகஸ்துதி பண்ண முடியாது. 4 பேர் பார்க்குறதுக்காக நான் பள்ளிக்கு வர மாட்டேன், நான் இங்கே அக்கமடேஷனில் இருந்து அமல் செய்ய போகிறேன், நீ போ, நான் இப்படி செய்கிறதாக வேண்டாம் 4 பேர்கிட்ட சொல்லுவேன், அது பரவாயில்ல. அதை போய் 4 பேர்கிட்ட சொல்லும் பரவாயில்லைன்ற நிலைப்பாட்டுக்கு செய்து வரலாம். அப்படி வர்றது பிழை. நமது அமல்களை முடியுமானவரை அடுத்தவர் அறியாத வண்ணம் மறைமுகமாக செய்வது தான் வரவேற்கத்தக்கது. நமக்கென்று நிறைய பர்சனல் அமல்கள் இருக்கும். மற்ற முடியுமான வரைக்கும் அடக்கத்தோட தன்னோட வச்சுக்கொள்வது, ரகசியமாக வச்சுக்கொள்வது தான் வரவேற்கத்தக்கது. ஆனால் சில அமல்களை வெளிப்படையாகத்தான் செய்ய வேணும், பிறர் காண்பதற்காக அல்ல. அல்லாஹ் அப்படித்தான் எதிர்பார்க்கிறான், தீன் அப்படித்தான் எதிர்பார்க்க. 5 கால தொழுகைகள்
அது வெளிப்படையாக செய்யப்பட வேண்டும். மஸ்ஜிதில் வந்து ஜமாத்தோடு இமாமுக்கு பின்னால் நின்று ஐங்கால தொழுகைகள் ஜமாத்தாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஜகாத் வெளிப்படையாக கொடுக்கப்பட வேண்டும். ரமதானுடைய நோன்பு வெளிப்படையாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமை வெளிப்படையாக செய்யப்பட வேண்டும். இத்தகைய வழிபாடுகள் வெளிப்படையாக பகிரங்கமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது. என்ன காரணம்? முக்கியமாக மார்க்கத்துடைய ஷாயிர், மார்க்கத்துடைய அடையாளங்கள், முக்கியமான அடையாளங்கள், கிரியைகள் வெளிப்படையாக செய்து அவற்றை மகத்துவப்படுத்த வேண்டும் என்று குர்ஆன் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் ரசூல் எதிர்பார்க்கிறார். வமன் யுஅzzim ஷாயிர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஷாயிர் தொழுகை என்பது உலகளாவிய முஸ்லிம் உம்மத்துடைய ஒரு அடையாளம். ரமலான் என்பது அடையாளம், ஜக்காத் என்பது அடையாளம், ஹஜ் என்பது அடையாளம். அந்த அடையாளங்கள் வெளிப்படையாக செய்யப்பட்டு பகிரங்கமாக செய்யப்பட்டு உலகம் அவற்றை பார்க்க வேண்டும். யுظஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, அல்லாஹ்வுடைய தீன் எவ்வாறு வாழ்கிறது, மேலோங்கி நிற்கிறது என்பதை அடுத்தவர்கள் காண வேண்டும் என்ற வகையிலே அத்தகைய அமல்களை வெளிப்படையாக செய்ய வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. முஸ்லிம்கள் எந்த அளவு தூரம் அவர்களுடைய தீனை ஏற்று பின்பற்றுகிறார்கள் என்பதை அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும். அதனால் அவர்கள் ஆகர்ஷிக்கப்பட வேண்டும், கவரப்பட வேண்டும். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், பிற மத சகோதரர்கள் முஸ்லீம்களை பற்றி பேசும்போது சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. சொல்லுங்க பாப்போம், என்ன விஷயம்? முஸ்லீம்கள் மார்க்க விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவர்கள். ஒரு நாளைக்கு 5 வேளை அவர்கள் தொழுவார்கள். அவர்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்த காசை பணத்தை எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜிக்கு சாரி சாரியாக செல்வார்கள். ஜகாத் என்ற ஒரு கடமையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் தியாகத்தோடு பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பு நோட்பார்கள் என்று சொல்கிறார்களா இல்லையா? அதனை மெச்சுகிறார்களா இல்லையா? பாராட்டுகிறார்களா இல்லையா? அது கண்டிப்பாக தேவை. அது தனி மனிதனுக்கு கிடைக்கிற புகழ் அல்ல, தனி மனிதனுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் அல்ல, அது அவனுடைய முகஸ்துதி அல்ல, அது தீனுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம், வரவேற்பு. அது தீனுக்கு நாம் செய்கின்ற ஒரு சேவையாக பணியாக பார்க்கப்படும். அடுத்ததாக, ஒரு முஸ்லிம் அடிப்படையான மார்க்க கடமைகளை வெளிப்படையாக பகிரங்கமாக நிறைவேற்றாத போது அவனை ஒரு பொடுபோக்கான முஸ்லீமாக பார்க்கிற நிலைமை வரும். மார்க்கம் இல்லாத ஆள், ரூமில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு ஏரியாவில் ஒருவர் இருக்கிறாரு, ஒரு ஊரில் ஒருவர் இருக்கிறாரு, அவர் பள்ளிக்கு போகிறது இல்லை, அவர் பள்ளிக்கு போகிறது இல்லை, குர்ஆன் ஓதுறது இல்லை, அவர் ஜும்மாவுக்கு போகிறது இல்லை, பெருநாளை கூட பள்ளிக்கு வர மாட்டார் என்ற ஒரு நிலை இருக்கும் என்று இருந்தால் அவரை பற்றி ஒரு பார்வை வரும், ஒரு பொடுபோக்கான முஸ்லீம் என்று. அது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். அவருக்கு மாத்திரமல்ல, இந்த சூழலில் இருக்கிற அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அங்கு அவர் அமல்களை வெளிப்படையாக செய்வது வரவேற்கத்தக்கது. இவற்றோடு நாம் இப்படியான மார்க்க கடமைகளை வெளிப்படையாக செய்கிறதானது அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். பொதுவாக அந்த நோக்கத்தோடு அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பேருக்கு போவதற்காக அல்ல, அது ஒரு ட்ரெண்டாக மாற வேண்டும். உதாரணமாக கியாமுல்லையில் நாம் தனிப்பட்ட முறையில் செய்தால் அடுத்தவர்கள் கியாமுல்லையில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு பிறக்காது. இப்படியாக உதாரணமாக சொல்லுவோம், இன்றைய இந்த கியாமுல்லை நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கேள்விப்படுத்த வருவார்கள். இவர் சொல்லுவார், கியாமுல்லை நடக்குது, நானும் போனேன், இவர் சொல் நானும் போனேன். அப்போ யோசிப்பார், நானும் போகணும். அது பேருக்கு புகழுக்காக அல்ல, முன்மாதிரி, அடுத்தவருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அமல்களை நாம் வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். எனவேதான் அல் குர்ஆன் அமல்களை வெளிப்படையாக செய்வதையும் மறைமுகமாக ரகசியமாக செய்வதை இரண்டையும் பாராட்டியிருக்கிறது. நோக்கம் தூய்மையாக இருக்க வேண்டும். இன் துப்து ஸதகாத் ஃபஇன்அம்மா ஹிய வ இன் துஃபூஹா வ துஅத்துஹா அல் ஃபுகரா ஃபஹுவ கைருன் லக்கும். நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக கொடுத்தால் அதுவும் கைரானது, நீங்கள் அந்த தர்மங்களை மறைத்து கொடுத்தால் அதுவும் கைரானது என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார் சிர்ரன் வ அலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்கள் யார் என்றால், இரவு பகலாக ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் அவர்கள் செலவு செய்வார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்விடம் ரப்பிடம் கூலி இருக்கிறது. அவர்கள் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை என்று இந்த குர்ஆன் சொல்லுது. இந்த குர்ஆன் ஆயத்தை அலி ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக செயல்படுத்துகிறார்கள். ஆரம்பகால மனிதர்களுக்கும் நமக்கும் இடையிலான வித்தியாசங்கள் ஒரு 10-20 இருக்குது.
நான் ஆங்காங்கே அதைத்தான் தொட்டு காட்டுகிறேன். அதில் ஒன்று தான், நானும் நீங்களும் எத்தனை குர்ஆன் ஓதி முடிக்கலாம்ன்றதில் கவனமாக இருப்போம். தெரியுமோ, நான் ரமதானில் இத்தனை குர்ஆன் கத்தும் செஞ்சேன், அத்தனை குர்ஆன் கத்தும் செய்தேன், இத்தனை குர்ஆன் கத்தும் செய்தேன், போட்டி போட்டுக்கொண்டு குர்ஆனை ஓதி ஓதி முடிப்பார்கள். நல்லது, வரவேற்கத்தக்கது. ஆனால் சஹாபாக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல. அவங்களோட பார்வை என்னண்டா, குர்ஆன் ஓதணும், அதிகமாக ஓதணும். அதை விட அதிகமாக அவருடைய கவனம் இருந்தது குர்ஆன் சொல்லும் ஒவ்வொரு செய்தியையும், குர்ஆனுடைய ஆயத்துகள் சொல்லும் ஒவ்வொரு போதனையையும் சரியாக விளங்கி வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். ஒரு யுத்த களத்தில் இருக்கிற சிப்பாய் தளபதியின் பணிப்புரை ஓடர் வரும் வரைக்கும் எப்படி காத்திருப்பாரோ அதுபோன்று தான் சஹாபாக்கள் குர்ஆனுக்கு முன்னால் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை எப்போ வருது அதை செயற்படுத்த. இப்போ குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் அவர்கள் விளங்கி வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களாகிய நாங்கள் அல் குர்ஆனுடைய 10 ஆயத்துகளை எடுப்போம், ஓதுவோம், படிப்போம், விளங்குவோம். அந்த 10 ஆயத்துகளும் நமது வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் என்ன என்பதை பார்த்து கடைபிடிப்போம். அதுக்கு பிறகு அடுத்த 10 வசனங்களை நோக்கி போவோம். இதுதான் சஹாபாக்களுடைய அணுகுமுறை. நமது அணுகுமுறை அப்படி அல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு பரக்கத்துக்காக ஓது 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 ஓதி முடிக்க இயலுமோ பேசி பேசி ஓதுவோம், பராக்கு பார்த்து பார்த்து ஓதுவோம், எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொண்டு குர்ஆனையும் ஓதிக்கொண்டே இருப்போம். இது சஹாபாக்கிட்ட இந்த பழக்கம் இருக்குல்ல. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அவங்க இந்த 2 குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ரகசியமாகவும் தர்மம் செய்வார்கள், வெளிப்படையாகவும் தர்மம் செய்வார்கள். அல்லாஹ் 2ஐயும் சொல்லியிருக்கிறான். இதை கேட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறார்கள், நான் ஒரு திர்ஹத்தை இரவில் தர்மம் செய்தேன், மற்றொரு திர்ஹத்தை பகலில் தர்மம் செய்தேன். ஏனென்றால் அந்த குர்ஆன் ஆயத்தில் வருது, எப்படி வருது? அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார். அவர்கள் இரவிலையும் தர்மம் செய்வார்கள், பகலிலும் தர்மம் செய்வார்கள். சிர்ரம் வாலானியத்தன், ரகசியமாம் தர்மம் செய்வார்கள், வெளிப்படையாம் தர்மம் செய்வார்கள். எனவே அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறார்கள், நான் ஒரு திர்ஹத்தை பகலில் தர்மம் செய்தேன், மற்றொரு திர்ஹத்தை இரவில் தர்மம் செய்தேன், ஒரு திர்ஹத்தை நான் ரகசியமாக தர்மம் செய்தேன், யாரும் கண்டுகொள்ளாத வண்ணம், இன்னொரு திர்ஹத்தை நான் 4 பேர் பார்த்திருக்கிற நிலையே தர்மம் செய்தேன். இந்த ஆயத்தை வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கு 2 செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று, சஹாபாக்கள் குர்ஆனுக்கு முன்னால் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது. அடுத்தது, இந்த குர்ஆனுடைய ஆயத் நமது அமல்கள் இபாதத்துகளை வெளிப்படையாகவும் செய்யலாம், மறைமுகமாகவும் செய்யலாம். இப்போ எந்த அமல்களை வெளிப்படையாக செய்கிறது, எந்த அமல்களை மறைமுகமாக செய்கிறது? அடிப்படையான மார்க்க கடமைகளை, தொழுக, ரமலான், ஜகாத், ஹஜ், உம்ரா, இப்படியான வாழ்க்கை கடமைகளை பகிரங்கமாக வெளிப்படையாக செய்வது நல்லது. ஆனால் சுன்னத்தான காரியங்களை, நஃபிலான அமல்களை, அதே போல் சதக்காக்களை, 4 பேருக்கு உதவுறது, இதெல்லாம் அடிப்படையான கடமைகள் அல்ல. இவற்றை முடியுமானவரை மறைமுகமாக, இரகசியமாக, யாரும் கண்டுகொள்ளாத வகையில் செய்வதுதான் நல்லது. உங்களுக்கு தெரியும், சபஅத்துன் யுظில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. அல்லாஹ்வுடைய நிழல் அல்லாத வேறு யாருடைய எவருடைய நிழலும் இல்லாத அந்த மறுமையிலே, மஹ்ஷரிலே அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு தன்னுடைய அரிசின் கீழ் நிழல் பெறும் வாய்ப்பை கொடுப்பான் அல்லவா? அதில் ஒருவர் யார்? அவர் ஒரு தர்மத்தை செய்தார், அந்த தர்மத்தை அவர் யாரும் கண்டுகொள்ளாத வண்ணம் செய்தார். எந்த அளவு அதனை மறைத்து செய்தார் என்றால், தனது வலக்கையால் கொடுத்ததை இடக்கைக்கு தெரியாத வண்ணம் அவர் அதனை கொடுத்தார். இப்படிப்பட்ட மனிதரும் நாளை மறுமையில் மஹ்ஷரில் அரிசின் கீழ் நிழல் பெறும் வாய்ப்பை பெறுவார் என்ற சுகசெய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சுன்னத்தான நஃபிலான அமல்களை முடியுமானவரை ரகசியமாகவும், ஏனைய அமல்களை பகிரங்கமாகவும் செய்ய வேண்டும். இங்கே நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இறுதியாக உங்களோடு இன்றைய அமர்விலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நானும் நீங்களும், நமது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், நம் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரே ஒரு விஷயத்தில் மாத்திரம் விழிப்பாக இருக்க முடியும் என்றால், நாளை மறுமையில் எதுவும் உதவாத போதும் கூட நான் சொல்லும் இந்த விஷயம் எனக்கும் உங்களுக்கும் உதவும்.
இன்றைய வீட்டுக்கு எடுத்து செல்லும் செய்தியாக இதனை நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது, நானும் எடுத்துக்கொள்வது நல்லது. அதுதான், நிறைய அமல்கள் செய்வோம், வெளிப்படையாக செய்வோம், ரகசியமாக செய்வோம், அப்படியும் செய்வோம், இப்படியும் செய்வோம். அவை நடக்கிற மாதிரி நடந்துவிட்டு போட்டும். குறைந்தபட்சம் என்னிடம், உங்களிடம், ஒவ்வொருவரிடமும் ஒரு அமல் இருக்க வேண்டும். ஒரு அமல் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். அந்த அமல் ரகசியமான ஒரு அமலாக இருக்க வேண்டும், மறைவான ஒரு அமலாக இருக்க வேண்டும். என்னையும் ரப்பையும் தவிர வீட்டில் உள்ளவர்களுக்கோ, நம்மோடு இருப்பவர்களுக்கோ, நமது நண்பர்களுக்கோ, நெருக்கமானவர்களுக்கோ எவருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடாது. அதுக்கு சொல்கிறது அல் ஹபியத்து சாலிஹா. அல் ஹபியத்து சாலிஹா, அல் அமல் சாலிஹா அல்ல, அல் ஹபியத்து சாலிஹா, மறைவான ஒரு அமல். யாருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவர் தொடர்ந்து ஒரு அமல் செய்கிறார். அது ஒரு தர்மமாக இருக்கலாம், ஒரு விதவைக்கு உதவுவதாக இருக்கலாம், ஒரு அனாதைக்கு உதவுவதாக இருக்கலாம், ஒரு அபலைக்கு உதவுவதாக இருக்கலாம், அல்லது அவர் தொழுகிற ஒரு தொழுகையாக இருக்கலாம், நோக்கிற நோன்பாக இருக்கலாம், ஓதுற திலாவத்துல் குர்ஆனாக இருக்கலாம், மற்றொன்றோ இன்னொன்று, ஒரே ஒரு அமல். அந்த அமலை வேறு யாரும் அறிந்திருக்கக்கூடாது, எவரும் அறிந்திருக்கக்கூடாது. அவங்களோட மட்டும் வச்சுக்கோங்கன்னு கூட ஒருத்தரையும் சொல்லப்படாது. வேறு யாருக்கும் சொல்லாதீங்கன்றாவது சொல்லப்படாது. யார்கிட்ட சொல்லாட்டியும் அவர்கிட்ட சொல்லாமல் இயலாது, எவர்கிட்ட சொல்லாட்டியும் இவர்கிட்ட சொல்லாமல் இயலாது என்று கூட யோசிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அமல் இருக்க வேண்டும். அதுக்கு பேர் அல் அல் ஹபி அஸ் சாலிஹா. அந்த அமல் நாளை மறுமையில் அற்புதமாக எனக்கும் உங்களுக்கும் கை கொடுக்கும். என்ற ரகசிய அமல் என்பது மிக மிக பலம் வாய்ந்தது. அது மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்தில் கஷ்ட நஷ்டங்கள் போது கை கொடுக்கும். உங்களுக்கு தெரியும், மூவர் ஒரு குகையில் அடையப்படுகிறார்கள். அந்த மூவரும் அந்த குகையிலிருந்து வெளி வருவதற்கு துணை புரிந்தது அந்த மூவரும் தனிப்பட்ட முறையில் செய்த ரகசியமான 3 அமல்கள். அந்த அமல்களை வைத்துத்தான் அல்லாஹ்விடம் அவர்கள் கையேந்தினார்கள், அந்த குகையிலிருந்து வெளிவர துணை புரியுமாறு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அமல்கள் தான் ரகசிய அமல்கள். சதகத்து சிர் துத்ஃபிஉ கதபர் ரப். ரகசியமான தர்மம் ரப்புடைய கோபத்தை அணைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அமல் கை கொடுக்கும். ஒரு இக்கட்டான நேரத்தில் அந்த கார்டை ப்ளே பண்ணலாம். யா அல்லாஹ், நான் செஞ்ச அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டதோ இல்லையோ, சரியோ பிழையோ, நான் அதனை தூய்மையாக செய்தனோ மோசத்துக்காக செய்தனோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் உனக்கு தெரியும், ஒரே ஒரு அமலை மாத்திரம் நான் கடந்த இத்தனை ஆண்டுகளாக செய்து வருகிறேன். யாருக்காகவும் இவருக்காகவும் அதை நான் செய்யவில்லை என்பது உனக்கு நன்கு தெரியும். உன்னுடைய திருமுகத்தை நாடி மாத்திரமே அதை நான் செய்து வந்திருக்கிறேன். அந்த அமலை வைத்து உன்னிடம் கேட்கிறேன், இந்த அனர்த்தத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் கை கொடுப்பான். அப்பேற்பட்டது தான் இந்த அல் ஹைப அல்லது அல் ஹபியத்து சாலிஹா. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மன் இஸ்தா மின்கும் அன் யகூன லஹு ஹைபஉன் மின் அமலின் சாலிஹ் ஃபல்யஃஅல். ஒவ்வொருவரும் தனக்கென ஒரு ரகசிய அமலை வைத்துக்கொள்ள முயற்சிக்கட்டும். இதனை இன்றைய ஒரு முக்கியமான நானும் நீங்களும் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்வோம். வரலாற்றிலே இவ்வாறு அல் ஹபி அஸ் சாலிஹாவை வைத்திருந்த நிறைய மனிதர்களுடைய சம்பவங்களை, சரித்திரங்களை நாங்கள் பார்க்கிறோம். அத்தகைய சரித்திரங்களை, சம்பவங்களை நினைவு கூறுவதற்கு இந்த சந்தர்ப்பம் இடம் தர மாட்டாது. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் தொட்டு காட்டுகிறேன். எனக்கும் உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக, ஊக்குவிப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக இமாம் ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு மனிதர், மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையை சேர்ந்தவர். அவர் வஃபாத்தான போது பெரிய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய உடல் குளிப்பாட்டப்படுற நேரத்தில் குளிப்பாட்டுவர்கள் அவருடைய முதுகிலே பெரிய ஒரு தழும்பை பார்த்தார்கள். சாதாரணமாக சுமைகளை சுமப்பவர்கள், மூட்டை தூக்குவர்களுடைய முதுகில் தான் அப்படிப்பட்ட பெரிய தழும்பு இருக்கும். ஜைனுல் ஆபிதீன் இவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெரிய மனிதர், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், இவருடைய முதுகில் இவ்வளவு பெரிய ஒரு தழும்பு இருப்பது சாத்தியம் இல்லை என்று சிந்திக்கிறார்கள். ஆனால் அதனுடைய மர்மம் என்ன என்று எவருக்கும் விளங்கவில்லை. வஃபாத்தாய் சில நாட்களிலே மதீனா மண்ணிலே சலசலப்பு. கடந்த
பல ஆண்டுகளாக ஒரு மர்ம மனிதரால் தொடர்ந்தேர்ச்சியாக உதவி பெற்று வந்த சில வறிய குடும்பங்கள் கடந்த சில நாட்களாக தமக்குரிய அந்த உதவி பொதி நிவாரணப் பொதி வரவில்லை என்று அங்கலாய்க்கிறார்கள், தேடுகிறார்கள் யார் அவர் என்று. அதுக்கு பிறகுதான் மக்களுக்கு தெரிய வருகிறது, இவ்வளவு காலமும் இவர் இரவோடு இரவாக அந்த ஏழை மக்களுக்கு உதவும் நோக்கோடு இத்தகைய நிவாரண பொதிகளை தொடர்ந்து அவரே சுமந்து போய் வழங்கி வந்திருக்கிறார். அந்த தடயம்தான் அவருடைய முதுகிலே இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. இது ஒருவருடைய நிகழ்வு அல்ல. இப்படி வரலாற்றிலே அற்புதமான, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத, நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்வதற்கு நம்புவதற்கு தயங்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கின்றன. மற்றும் ஒரு அற்புதமான சம்பவம் நினைவுக்கு வந்தாலும் அதனை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த நேரம் இடம் தர மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையிலே உங்களுடைய அமல்களை இஹ்லாஸோடு கூடிய விதத்தில் அமைத்துக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்தால் புரிவானாக. முகஸ்துதியிலிருந்து பேர் புகழிலிருந்து விடுபட்டு அவனுடைய திருப்தி ஒன்றை மாத்திரமே நாடி கர்மமாற்றக்கூடிய அந்த பக்குவத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து அல்புரிவானாக. குறைந்தபட்சம் ஒரு ரகசிய அமலையாவது இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் நானும் நீங்களும் இவருக்கும் தெரியாத வண்ணம், யாரும் அறியாத வண்ணம் தொடர்ந்தேர்ச்சியாக செய்கின்ற அந்த பக்குவத்தை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்து அல்புரிவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.